முடியும். மொத்தத்தில் சட்டம் ஒழுங்கில் கல் விழாதான்னு துடிக்கிறவங்க ஆசையில் மண் தான் விழுந்திருக்கு. நான் என்ன சொல்றேன், குற்ற சம்பவம் நடந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க. ஏதாவது ஒரு சில இடத்துல கவனக்குறைவா சில தவறுகள் நடந்ததாக கூட அதை சுட்டி காட்டப்பட்டால் உடனடியாக அதை திருத்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு பிடிவாதமாக இருக்கிறவன் இல்லைன்னா, மக்களாட்சியில் எல்லோருடைய கருத்துக்களையும் கவனித்து ஆராய்ந்து சரியானவற்றை சரியான நேரத்தில் செய்யணும்னு நினைக்கிறவன்னா, உள்நோக்கத்தோட அரசியல் ஆதாயத்துக்காக தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுகிறவங்களுக்கு சொல்லிக்கிறேன், இது மணிப்பூர் அல்ல, இது காஷ்மீர் அல்ல, உத்தரப்பிரதேச கும்பமேளா மரணங்கள் இங்கே நடக்கலை, இது தமிழ்நாடு. அதை மறந்துடாதீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, காவல்துறையை நவீனப்படுத்தும் முயற்சிகள் தொடர்ந்து எப்படியெல்லாம் எடுக்கப்பட்டு வருதுன்னு நேற்றைய தினம் நான் பல்வேறு நேரங்களில் குறுக்கிட்டு பேசுகிற போது, பதிலளித்து பேசுகிற போது தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறேன். எனவே அதை பற்றி அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சொல்லுகிறேன், குற்றம் மற்றும் குற்றவாளிகளை கண்டறியும் நவீன வலைப்பின்னல் அமைப்பு மறுசீரமைக்கப்பட்டு வருது. இதனால பொதுமக்கள் ஆன்லைன் புகார்களை பதிவு செய்யவும், துறைகளுக்கிடையே தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் வசதியை பெறக்கூடிய வாய்ப்பு இயலும். சைபர் குற்றங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான குற்றங்களையும் கட்டுப்படுத்தி வரோம். காவல், உள்துறை, தீயணைப்பு மற்றும் தடவியல் துறை சார்பாக கடந்த 4 ஆண்டுகளில் செய்யப்பட்ட சாதனைகளை புத்தகமாக அச்சிட்டு இந்த மாமன்றத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு உறுப்பினர் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறோம். ஊடக நண்பர்களும் அந்த புத்தகத்தை பார்த்து அதை பெற்று அதில் உள்ள சாதனைகளையும் தரவுகளையும் புள்ளி விவரங்களையும் உண்மைகளையும் மக்களிடம் கொண்டு செல்லணும்னு உங்கள் அன்போடு கேட்டுக்கிறேன். குற்றங்களை குறைக்கிற துறையாக மட்டும் இல்லாமல் குற்றங்களை தடுக்கிற துறையாக காவல்துறை செயல்படணும்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன். இந்த நிலை உருவாகணும்னா காவல்துறை சிறப்பாக செயல்பட்டால் மட்டும் பொத்தாது, ஒட்டுமொத்த சமூகமும் சில பொறுப்புகளை உணர்ந்து செயல்படணும். காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நான் இந்த தருணத்தில் இந்த அவையின் மூலமாக பொதுமக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது நம்ம அனைவருடைய கூட்டு பொறுப்பு. எனவே நீங்கள் அனைவரும் சட்டத்தை மதித்து நடக்கணும். சின்ன சின்ன அலட்சியங்களை கூட தவிர்த்து சுய ஒழுக்கத்தோடு எல்லோரும் இருக்கணும். ஒரு குற்றம் நடந்த பிறகு உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கிற பலர் இருக்கிறாங்க. அவர்களை பாராட்டுகிற அதே வேளையில்